டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். சாட் வித் சித்ரா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி சென்ற வாரம் மிகச்சிறப்பாக அமைந்ததுன்னா அதில் இளவரசுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது. உங்களுடைய உரையாடல்னு பார்த்திங்கன்னா போன வாரம் அந்த அளவுக்கு அருமையாக அமைந்திருந்தது. இந்த வாரம் உங்களோட நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதன் பாபு வாழ்க்கை ஒரு 3-4 சாப்டராக பிரிக்கலாம். பொன்னியின் செல்வன் மாதிரி தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கலைஞராக, இன்னொரு பக்கம் நடிகராக, இதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் நடத்தினவராக, இது எல்லாத்த விட முக்கியமானது அவர் லைஃப்பில் நான் பார்த்து ரசித்தது அவருடைய காதல் கதை. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் சில பேருடைய காதல் கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை தான் மதன் பாபு. எனக்கு சினிமாவில் ரொம்ப பிடித்த காதல் கதைன்னா பானுமதி. பானுமதி மாதிரி ஒரு காதல் கதையை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு காதல் மேலே எந்த அளவுக்கு அந்த அம்மா உறுதியாக இருந்தாங்கன்றது அந்த அம்மாவுடைய இந்த காதலை படித்தா தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும், பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி தான் மதன் பாபுடைய காதல் கதையை நான் பார்க்குறேன். இன்னும் பல சுவையான தகவலில் நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மதன் பாபு. வணக்கம். வணக்கம். சினிமாவில் ரொம்ப பாப்புலரான சிரிப்பு முதல்லன்னு பார்த்தோம்னா அட்டகாசமாக சிரிக்கக்கூடிய PS வீரப்பா, அது வில்லன் சிரிப்பு. பட்டு மதன் பாபுடைய சிரிப்பு எல்லாரும் ஒரு குதூகலிக்க வைக்கும், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி அலை உருவாக்குன்ற சிரிப்பு மதன் பாபு. இந்த சிரிப்பை பிராண்ட் பண்ணது யார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு? இதை பிராண்ட் பண்ணது நான் தான். பட் அந்த பிராண்டை எலிவேட் பண்ணது கே பாலச்சந்தர். சூப்பர். நான் எங்கள் அப்பா இதே மாதிரி சிரிப்பார். அப்படியா? ஆமாம். ஓ, அந்த ரோடு ஃபுல்லாக கேட்கும். அவருக்கு உள்ளவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 11 மணிக்கு சேருவாங்க. அவர் ஆஃபீஸ் அச்சகம் வச்சுருந்தார். அப்போ அந்த சிரிப்பே அவ்வளோ பெருசாக கேட்கும். ஸோ அப்போ சரி யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அந்த தெரு ஃபுல்லாக தெரியும். அப்புறம் நான் சிரிப்பேன். சிரிக்கும்போது அதான் இந்த ஒய்ஜி மகேந்திரா ட்ராமா அது இதில் நாடகத்துக்குள்ளே சில கூத்தெல்லாம் நடக்கும். அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இல்லாட்டி ஒரே நாடகத்தை 100 நாள் எவன் பார்ப்பான்? கரெக்ட் தான். ஸோ அதில் நடக்கிற தப்புகள் இருக்கும். அதை பார்க்கும்போது சிரிச்சுட்டே கிட்டாரை விட்டுருவேன். திடீர்னு டாய் அப்படின்னு பெரிய சத்தம் கேட்கும் எலக்ட்ரிக் கிட்டாரில். அப்போ தான் சரின்னு சுதாரிச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சுப்பேன். அப்படி சில சமயம் ஒரு மாதிரி டிரான்ஸ் லெவலுக்கெல்லாம் போயிடுவேன். அப்படிலாம் மயக்கம் வரும். இது இப்படி நான் மாட்டுக்கு இருந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா எங்கே இருந்தாலும் ஆடிட்டோரியத்துக்கே தெரிஞ்சிடணும் நான் தப்பு பண்ணுது. அதனால் இவன் சேகரோ கிரேசியோ இவன் ஒய்ஜி மதரோடைய என்னடா இப்படி சிரித்தா நாங்கள் என்னடா பண்ணோம். VS ராவ் அண்ணா நீங்கள் சிரிக்கிறத பற்றி நான் தப்பு சொல்ல அப்படின்னு அவர் வர ஒரு பக்கம். எல்லா நாடகத்துக்கும் நான் தான் மியூசிக்கு. இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து சிரிக்கிறதுன்னு பண்ணது கே பாலச்சந்தர். சூப்பர். நீங்கள் இசைக்கருவியெல்லாம் வாசிப்பீங்க, பாடுவீங்களா? பாடுவேன். அதான் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது பாடுவேன். இது வேணும்னு கேட்கணும். அப்போ அவங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி இன்னும் 2 வாட்டி பாடி காட்டுவேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு முன்னாடி இந்த நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம் அப்போ சைக்கிள் ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு சாரதின்னு ஒருத்தன் கூட்டின்னு சைக்கிள் பார்சாதி, நான் ட்ரிப்ளிகேட்டில் தான் இருந்தேன். அந்த தெப்ப குளத்தெல்லாம் சுற்றி கூட்டின்னு வந்தேன். எங்கள் அம்மா காத்துட்ருக்காங்க. ஒரே கோபம். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போகிறேன்னா எங்களுக்கெல்லாம் போகிக்கு முன் இல்லை அந்த ஓகே அந்த போகின்னு அதுக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க. ஆமாம். ஸோ அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போகிறேன்னா இல்லாட்டி எண்ணெய் வந்துட்டு சூடாக காஃபி குடிச்சிட்ருக்கேன். அப்போ இந்த பாட்டு வந்தது. அது பொங்கல் ரிலீஸ் பாட்டோன்னு நினைக்கிறேன். அது அடிக்கடி இங்கே முணுமுணுக்கிற பாட்டு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் அதை பார்த்து சிரிப்பு வருது, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமம் போல் பேசு, பணத்தை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு உனக்கும் கூட ஓட்டு. நீங்கள் பல பின்னணி பாடல்களோட ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது TM சௌந்தரராயனா SP பாலசுப்ரமணியம்? 100% SPB. TMS பொறுத்த மட்டும் பாடுறதை தவிர மிச்சம் வாயே தரக்கூடாது. ஏன்? ஏதாவது ஒரு குழந்தை மாதிரி பேசுவார். யாராவது தப்பாக வாச்சிருவான். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆர்கெஸ்ட்ரா சரியில்லை அத்தனை பேரையும் சொல்லுவார். நான் ஒரு வாட்டி சொன்னேன். அவரோட கச்சேரி கூப்பிட்டாங்க, ஏதோ திருநெல்வேலி. இது ஆக்சுவலாக அவருக்கு தெரியாதா, அவர் அப்படி ஏதாவது சொன்னால் நான் பாப்புலர் ஆகிடுவேன்.
ஏன்னா டிஎம்எஸ் அடித்தவர் இவர் தான் கரெக்ட். அப்படின்னு. சரி, அவர் ஒரு மாபெரும் இவர். ஆனால் தன்மானம்ங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லை. பெரிய பாடகர் என்ன சந்தேகம்? இல்லை அவரை போலலாம் அதெல்லாம் ரொம்ப தமாஷா இருக்கும். அந்த நாள் ஞாபகம் போது இவர் மூச்சு வாங்கினாரா. நான் என்னையா ஓடியா வந்தால் மூச்சு வாங்கிறதுக்குன்னாரு. உன்னை எம்எஸ்பி நல்ல ஐடியாவாக இருக்கேன், இந்த ஸ்டூடியோவை சுற்றி ஒரு ஓடி வாங்கிட்டார். அப்படியே கற்பனை வரதானே ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ போயிட்டு வந்து இங்கே வந்து இட்ஸ் கால் அந்த மியூசிக்கல்ஸ்ன்னு பேர். அதை முதல்ல பண்ணவர் அவர் தான். அவர் அளவுக்கு யாருமே பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. எஸ்பிபி எல்லாமே பண்ணதில்லை. ஒரு தெய்வமேயோ ஒரு அந்த நாளோ சிவாஜி பேசுறதுக்கு அதுக்கு முன்னாடி சிவாஜி சாருக்கு அத்தனை பேரை வச்சு பார்த்தாங்க. டிஎம்எஸ் வேண்டான்னு லாஸ்ட்டில் இவர் பேசினது தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதெல்லாம் ஒரு தெய்வீக குரல். அதில் யோசிக்கவே முடியாது. பட் நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகினதுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இல்லையா? நெருங்கி பழகினதுக்கு எஸ்பிபி, மனோ, இவங்க எல்லாரோடையும் நெருங்கி பழகியிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் எனக்கு ரொம்ப ஓப்பனாக ஒருத்தருக்கு பேசுவோம். அப்படியா? இங்கெல்லாம் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பெரிய பெரிய திங்கரை பற்றியெல்லாம் பேசுவோம். இங்கே எல்லாம் பேசக்கூடாத ஜோக்ஸ் எல்லாம் பேசுவோம். அது அவர்னு இல்லை, அவர், மோகன்லால், கமல் அவர்கள் எல்லாரோடையுமே நிறைய ஜோக்கெல்லாம் இருக்கும் அதில். அதே மாதிரி நிறைய பேரை பற்றி, அதாவது யாரெல்லாம் க்ளோஸாக இருந்தாரோ, யாரோடெல்லாம் பெரிய இதில் இருந்தாரோ அவங்கள பற்றிலாம் எல்லாரை பற்றியும் ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? அதுவும் நடுவில் 1000 மேலே பாடிட்டு ஒரு கேப் இருந்தது. அப்போ ஒரு பெரிய பாடகி அவர்கள், அது தவிர பாட்டு எழுதுகிறவர் ஒருத்தர். அப்போ இவர் பாடும்போது அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, ஹூன்லாம் பாடினா ஜெயிச்சிருவாங்களா, அதெல்லாம் அப்படி தான் போயிடும், என்னோட ரிலேஷன் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஓகோன்னு இருக்கார் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் வரதுக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு நிமிஷம்னு கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு பாத்ரூமில் போய் ஓன்னு அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு தொடச்சிட்டு வந்திருக்காரு. அப்போ இவரும் அவனுன்னு எல்லாத்துக்கும் அந்த பாட்டு எழுதுறவர்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாட்கள் நகர்கிறது. அப்புறம் ஒரு பெரிய இவருக்கு பாராட்டு விழா, அவர் பேசுகிறாரு, இவர் தான் பெரிய ஆளுன்னு. அவர் எல்லாம் முடித்து சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருந்த அப்புறம் சாப்பிட்ட அப்புறம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னை பற்றி இன்றைக்கி இப்படி பேசுனீங்க, அன்றைக்கி என்னை பற்றி அவங்க சொன்னபோது ஆமான்னு சொன்னீங்கன்றாரு. அவர் பயந்தே போயிட்டார். இல்லை, எப்போவுமே ஜாலியாக பேசுகிறவங்க மறந்துடுவாங்க, ஊண்டாறவங்க தான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதே மாதிரி ஒரு ஸ்டூடியோவில் யாரோ ஒருத்தர் தப்பாக பேசினது, உனக்கு மட்டும் ஜாஸ்தி வாய்ஸ் வச்சுக்கிறேன், பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி மனோ ஒரு வாழைப்பழத்துக்கு கஷ்டப்பட்டது. ரொம்ப நேரம் பசியாக இருக்குமா அங்கேயே நிற்பாராம். அந்த வாழைப்பழம் விலை கம்மியாகவே கொடுக்க மாட்டாங்க. இந்த எல்லாம் விற்று போச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்கல்ல, அந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்படி வெயிட் பண்ணி கேட்பாராம், நான் பாடுவேன், சரி ஒரு பாட்டு பாடு இந்தா அப்படின்னு அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்தார். சக்கரவர்த்தின்னு அவர்கிட்ட இவர் இருந்தால் அவர் கொஞ்சம் நிறையா ரேஸுக்கு போவார் சக்கரவர்த்தி. அப்போ நம்ம கம்போஸ் பண்ணதை சொல்லு அப்படிம்பாராம், இவரே ஒன்று கம்போஸ் பண்ணி சொல்லுவாராம். அப்படிலாம் நிறையா இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் அம்மா. இந்த தெருக்கூத்துக்கு பாடுறவங்க அவங்க அம்மா, அவங்க அப்பா அந்த தெருக்கூத்துக்கு அப்போல்லாம் அங்கெல்லாம் இந்த 2 கையில் பெடல் ஹார்மோனியம்பாங்க, அது வாய்ச்சிட்டு இருந்தவர். அவரெல்லாம் எல்லா விஷயமும் பேசுவார். இந்த சினிமாவில் பின்னணி பாடுறவங்க மாதிரி கர்நாடக இசைக்கலைஞர்களோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? விநாயகராம், மதுரை சோமுவோடலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமாம். அதாவது விநாயகராம் வீட்டு மாடியில் திருவட்டீஸ்வரம்பேட்டையில் ஏதோ கோயில் கச்சேரி, ராத்திரி பார்த்தேன், ஏதோ ஒரு சகுனம் தெரிஞ்சுது எனக்கு. ஒரு கருடன் அப்படியே சுற்றிட்டு இருந்தது, அது மாதிரி ஏதோ சம்திங். அவர்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலாக விநாயகர்கிட்ட, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ அவர் பார்த்துட்டு இருந்தால் அவருக்கும் தெரியும். அப்போ தான் சக்திங்கிற ஒரு குரூப்பில் இவர் சேர்ந்து பாய்ச்சிட்டு வந்திருந்தார். அதோட ராயல்ட்டி லட்சக்கணக்கில் வந்தது. இவருக்கு அந்த ராயல்ட்டி வேல்யூ தெரியாது.
அதுக்கு முன்னாடி சங்கராச்சாரியார்கிட்ட பேசின போது இந்த ராயல்ட்டி வந்தால் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு பேச்சு வகையில் சொன்னார். இவர் என்ன ஏதாவது 1000 2000 10,000 லட்சக்கணக்கில் வந்தோன்னே ஒரே யோசனை வருது. அவர் கேட்டாராம், காஞ்சி பெரியவர், அதான் மகா பெரியவர், என்ன இவ்வளோ பணம் வந்தோடனே கொடுக்கணுமான்னு யோசனையாக இருக்கும். இவர் பயந்துட்டாராம், அதை கொடுத்துட்டார். கோடிக்கணக்காக வந்தது அப்புறம் ராயல்ட்டி. எல்லாத்தையும் மடத்துக்கு தான் கொடுத்தாரு. அப்படியா? ஆமாம். பட் சங்கராச்சாரியர் மேலே மிகுந்த ஈடுபாடு. நான் ஒரு முறை போயிருக்கும்போது இவங்க 2 பேரையும் பார்த்துருக்கேன் ஒன்றாவே. இல்லை, அவரும் சரி, அவர் தம்பி சுபாஷ்னு இருக்கார், அவர் இப்போ இல்லை, ஆனால் விநாயக் இருக்கார். அவங்க தான் தெய்வம், குல தெய்வம் எல்லாமே அவங்கள தான் வச்சுப்பாங்க. அப்படி தான் பண்ணாங்க. அவர் கிராமி அவார்டு கிடச்சது அப்புறம். ஸோ ரொம்ப அவர் அப்போல்லாம் குழந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னு உடனே என் வீட்டுக்கு தான் ஓடி வருவார். பச்சை குழந்தை தான் அவர் பசங்க எல்லோரும் இப்போ ஜோராக இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து கிராமி அவார்டு அவர் பையன் கூட வாங்கிட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க. அதே மாதிரி இவர் மதுரை சோமு போகும்போது என்னப்பா எப்படி இருக்க இப்படி தான் போவார். ஸ்டேஜில் ஏறும் போதெல்லாம் கச்சேரி ஆரம்பிச்சுன்னா கதை வேறு. கச்சேரி ஆரம்பித்து 10 நிமிஷம் கழிச்சு கதை வேறு. அவர் பாக்ஸர் 2வது. ஓ ஆமாம். ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். உங்களுக்கு இசையமைப்பாளர் ஆகணுன்ற எண்ணம் இருந்ததா? நான் வாழ்க்கையில் எதுவுமே எண்ணம் இல்லை. நான் மாட்டுக்கு இருந்தேன். விளையாட்டாக இப்படி வாய்ச்சேன், கிட்டார் வாய்ச்சேன். கிட்டார் வாசிக்கும் போது என்ன ஆகும்னா சில சமயம் 5 பேர் அனுப்பணும். இந்த காமேஷுக்கு வந்து சில சமயம் மாட்டிப்போம். டேய் யாரையாவது கூட்டின்னு போய் பார்த்துக்கடாமா, சரிடான்ட்டு வந்துடுவேன். அவனே சில சமயம் யாரையோ ஏற்றி அமைச்சிருவான். யார்கிட்ட வாத்தியம் இருக்கோ அவங்கள என்னோட அமைச்சிருவான். ஒரு வாட்டி ஒரு வயலின், சில பேரை சொல்லவே பயமாக இருக்குது. ஏன்னா இளையராஜா கிட்ட நம்பர் 1 கிட்டாரிஸ்டாக இருந்தவரோட அண்ணா, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட பையன். அவர் வயலின் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்து இந்த எலி ப்ராப்ளமே இருக்காது. இவருக்கு கொஞ்சம் அப்படின்னு இருப்பார். அந்த அளவு சிறப்பு. பார்த்தேன், சணல் நூல் கட்டிட்டேன். ஏன்னா இல்லாட்டி கோவன்னு சத்தம் வந்தால் அவன் மகேந்திராய கண்ணாப்பேன்னு கத்துவான். இஷ்டப்படி வாசி மகனை அதை வச்சு வாசிட்டே இருப்பார். எல்லா பீஸையும் நான் வாசிடுவேன். 5 பேரையும் நான் வாசிப்பேன். ஸோ நான் இருந்த ட்ராமா ஓட்டிடுன்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் உண்டு. அப்போ திடீர்னு இருந்தால் ஏதாவது எட்டு கட்டு எல்லாம் நான் பண்ணுவேன். அதை பார்த்து மிச்ச ட்ராமாலாம் கூப்பிட்டது. ஸோ அப்படியே மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். அப்புறம் புது ட்ராமா பண்ணும்போது அதுக்கு ஏதாவது வேணுமே, அப்போ நானே என்னமோ கம்போஸ் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. அருமை. அப்படியே சரின்னு நினச்சேன். அப்போ தான் டிவி சீரியல் வர ஆரம்பிச்சது தூர்தர்ஷனில். அது எல்லாத்துக்கும் என்ன மியூசிக் பண்ண சொன்னாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை ட்ராமா நான் பண்ண டைட்டில்லாம் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்து யாரோ சினிமாவில் மியூசிக் பண்ண சொன்னாங்க, பண்ணேன். அதுவும் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஆச்சு. எல்லோரும் பண்ணும்போது அவர்கிட்டலாம் விளையாடாத, அவர் வந்து எல்வைத்தியன் மாதிரி மியூசிக் பண்ணுவார்னு மனோெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான். நம்ம பண்ணுறது எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறாங்க. இதில் நம்ம பண்ணது ஏதோ வித்தியாசமாக இருந்திருக்கு போல் இருக்கு, நல்லா இருந்திருக்கு போல் இருக்கு, ஜெயிச்சது. அதே மாதிரி தான் எனக்கு பெரிய நடிக்கணுங்கிற ஆர்வம் கிடையாது, இப்போவும் கிடையாது. சினிமாவில் வந்துட்டு போகிறேன் கேமரா முன்னாடி. பட் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்தது. மிகப்பெரிய இயக்குநர்களுடைய படங்கள்லாம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. தமிழ்நாடு பூரா இன்றைக்கி உங்களுக்கு தெரியுதுன்னா அது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் சார் அந்த மோதிர கையால் கூட்டினார். பின்னணி பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சௌந்தரராஜன் மாதிரி இசையமைப்பாளர்களில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் நெருக்கம்? எம்எஸ்சி நல்லா இருக்கும். இந்த தேவேந்திரன் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர். ஆமாம், அவருக்கு ஜோசப் கிருஷ்ணான்னு ஒருத்தர் எம்எஸ் விட்டார். எம்எஸ் கிருஷ்ணாட்டர் அவர்கிட்ட அசோசியேட்டாக இருந்தேன். ஓ அப்படியா? இன்னும் சொல்ல போனால் சில பேர் சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு நான் வந்து கோஸ்ட் நான் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியா? ஆமாம், கோஸ்ட் ரைட்டர் மாதிரி கோஸ்ட் மியூசிஷியன். ஆமாம், கோஸ்ட் மியூசிஷியன். இளையராஜா, ஏஆர் ரஹ்மானுடன் உங்களுடைய நட்பு சொல்லலாமா? இளையராஜாவை எனக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒரே மாஸ்டர்கிட்ட கற்றுட்டோம், தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. ஆமாம், அவர் என்னை வந்து ஆக்சுவலாக மதன்லால்னு உயிரெடுப்பார். ஏன்னா வெள்ளையே குண்டாக இருந்தோன்னு நான் சேட்டுன்னு அவரே நினச்சிட்டார். இல்லை, சேட்டுன்னு உங்களை நினச்சா தப்பு இல்லை. இளையராஜா அவர்கள் அங்கேயே இருந்தார். ஆமாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாரா, அங்கே இருப்பார். இவரும் அமரும் எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. நான் வருவேன் போவேன். நான் எதை பார்த்தாலும் கற்றுக்கணும்னு நினைப்பேன். திடீர்னு இந்த பாரதிய வித்யா பவனில் ஒருத்தர் ஒரு உஸ்தாத் வந்து சித்தார்த்து சொல்லி கொடுத்துருப்பார். திடீர்னு அங்கே போயிடுவேன்.
பட் இசையின் மேலே எப்படி தனியாக அப்படி ஒரு நாட்டம் வந்தது உங்களுக்கு இசையில்? இசைன்னு இல்லை, கொஞ்சம் குறி பார்த்து சுடணுன்ற ஆசை இருக்கும். ஓ ஆமாம். அப்புறம் ரொம்ப பேர் என்ன சுடுறதுக்கு காத்துட்டு இருந்தாங்கன்றது வேறு விஷயம். அப்புறம் கொஞ்சம் குதிரை ஓட்டணுங்கிற ஆசை வரும். என்ன இல்லாமல் கூத்தடிப்பேன். இதை சொன்னோன்னா ஒரு பெரிய ஜோக்கு. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்து நம்ம விக்ரமன் சார் படம், அதில் வந்து நடித்தேன். அப்போ திடீர்னு குதிரை ஒரு முரட்டு குதிரைன்னாங்க. அப்போ தான் சொல்லி வாய மூடுறேன், எனக்கு லைட்டாக குதிரை ஓட்ட தெரியும்னு. அதில் உட்காரவே எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு சார். எதாக இருந்தாலும் இப்போ உடனே ஒரு கராட்டே ஆளை கொண்டு வந்து கராட்டே போடணும்னு என்ன சார் பண்ணுறது? நான் ஒரு காலத்தில் பாக்ஸராக இருந்தேன்றது உண்மை. அது சொன்னோன்னே இருக்கிறதும் பிடிக்கிச்சு. காலை இப்படிலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இன்னி வரைக்கும் விக்ரமன் சார் நான் போய் சொன்னேன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இளையராஜா, கங்கை அமரன்லாம் பிரபலமான இசையமைப்பாளர் ஆனதுக்கு பின்னால் அவங்களோட தொடர்பு உங்களுக்கு நீடிக்குதா? இல்லை, அப்போல்லாம் இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. அப்புறம் நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து பேசிக்கிறது உண்டு. அவர் மிகப்பெரிய அவசரத்துக்கு போயிட்டார். உண்மை உண்மை. அதே மாதிரி உண்மையாகவே சகலகலா வல்லவன் அமர் உண்மையாகவே எல்லாம் பண்ண. ஆமாம் ஆமாம். கிட்டத்தட்ட அவரும் நீங்களும் ஒரே மாதிரி தான். அதில் நீங்கள் மியூசிக் பண்ணதில்லை தவிர நீங்களும் ப்ரொடியூசர், டைரக்டர். அவர் என்ன பாட்டு எழுதுவார், அவர் எல்லாமே பண்ணிவிடுவார். அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆமாம். ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய வெற்றி படங்கள். அதே மாதிரி இசையமைப்பாளராக இன்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய, காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய பல பாடல்களை கொடுத்துருக்காரு. பாட்டு எழுதுன்னு பார்த்தா அப்படி மிக வித்தியாசமான பாடல். ஆமாம் ஆமாம். தம் தன தம் தம்லாம் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இசை. ரெண்டாவது இத்தனையும் வச்சுட்டு அவரோட எளிமை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது கரெக்ட். இவங்களுக்கெல்லாம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச உதாரண புருஷராக இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் இந்த குரூப்பில் உள்ள இந்த பாரதி ராஜா சார், ஆமாம், இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள், இவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து அப்போ சக்ஸஸாக இருந்தார் அவர். இந்த நகைச்சுவை அப்படின்றது மதன் பாபுகிட்ட இயல்பாகவே அமைஞ்சுதா? இல்லை, எப்போவுமே இந்த நடிப்பு கற்றுக்கிறேன்றவங்க என்னமோ, அது நடிப்பு கற்றுக் கொடுக்குறேன்றவங்க அதை விட அயோக்கியம் நினைப்பேன். எப்படி சார் கற்றுக் கொடுக்க முடியும்? இப்போ டிரைவிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒன்று கற்றுக் கொடுக்கலாம் தவிர இந்த சுச்சுவேஷனில் இப்படி அழகிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிவாஜி சார், இல்லாட்டி இப்போ கமல் சார், இந்த ரஜினி சார் சக்ஸஸாக உள்ளவங்க அந்த சீன் போது எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணால் புத்தாலித்தனமாக இருக்கும். அப்சர்வேஷன். அதே மாதிரி மியூசிக்கை இப்போ ரொம்ப பேர் மியூசிக் கற்றுட்டவங்களாம் மியூசிக் டைரக்டரே ஆக முடியாது. டி ராஜேந்தர் பார்த்தா அவருக்கு வந்து பெருசாக மியூசிக் கற்றுக்கவே இல்லை, ஆனால் அவர் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணுவார். பாலு சொல்லுவார் செல்லுமே, எஸ்பிபி இப்படி ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருப்பாராம். சார் ஆர்கெஸ்ட்ராவை வந்து வாசிக்க சொல்லுங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக பாடுங்க சார், அவங்க சேர்ந்துப்பாங்க. பட் அவர் ஈவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து ட்ராலி பண்ணுவோம். அவர் ட்ராலி சஞ்சான் சஞ்சான் சஞ்சன் 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 அப்படிம்பார். வரல என்ன கட்டுன்ட்டு போயிடுவார். கண்டக்ட் பண்ணுறதேவா? ஆமாம். இல்லை, அவர் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி ட்ராலி வேணும்பார் அவர். எனக்கு ஆக்சுவலாக சார் எனக்கு சொல்லி கேள்வி, ஏன்னா நீங்கள் எல்லாம் அவரோட இருந்து வேறு. இதில் 2 பேர் ஓடி வரும்போது நடுவில் ஒரு ஃப்ரேமில் இவங்க, ஒரு ஃப்ரேமில் அந்த ஃப்ளவர், இவங்க ஒரு ஃப்ரேமில் அது ஒன்று வந்து ஃப்ளவர் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்தோன்னே அது ராங் எடிட்டிங்னாங்களாம். கண்ணு இப்படி டக்கு 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 டக்கு. ஆனால் ஆடியன்ஸ் புரிஞ்சுட்டான், பார்த்தியா 2 பேருக்குள்ளே காதல் மலர்ந்துறான்ட்டான். இப்போ அதுக்கப்புறம் யாரோ ரஷ்யாவில் கொண்டு ஸ்கி ஸ்கி அவனோடதுன்றாங்க. இப்போ அது சிம்பிளாக பாரதி ராஜா யுக்தி. அதாவது அது மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து வருது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அது வந்து அது சில பேர்ட்ட வரும், அது அவங்களுக்குள்ளேருந்து வருது. அதான் நோன் அன்னோன் அன்னோயபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அன்னோயபிள்ங்கிறது என்னென்னா, ரோஸ்னு ஒரு பூ வந்தது, அந்த பூ அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த கலர் எதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணிச்சோ அது ரோஸ்ன்னு பேர் வச்சாங்க. அது இவனுக்கெல்லாம் கவலைப்படாது, திடீர்னு கருப்பாக ஒன்று போதும், இவன் அதுக்கு பிளாக் ரோஸ். ஆமாம், பிளாக் ரோஸ். எந்த காலகட்டத்திலாவது நடிக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை, நிஜமாவே இல்லை, நான் நடிக்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் நினைச்சேன். ஒவ்வொரு காலத்திலேயே சொல்கிறது,
இப்போ ஒரு காலத்தில் இப்போ இவங்கெல்லாம் ஓவர் ஆக்டிங் அப்படின்றது என்ன? இப்போ ரஜினி சார் வந்து உண்மையாக அந்த நேரத்தில் இப்படி சிகரெட் எடுத்தால் இப்படி கத்தும், இப்படி சிகரெட் போகும், தேங்காய் இதில் சொன்ன மாதிரி சிகரெட் இங்கே போகுது, பத்தி பெட்டில் இங்கே போகுது, அது இங்கே போய் பற்றிக்குது. அது அவரை அதுவும் சில பேர்லாம் பார்க்குறோம், இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லாட்டி மாட்டேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆக்சுவலி பகத் ஃபாசில் இப்போ சொல்கிறாரு, இது சொல்கிறீங்களே, இது பார்த்தேன், அது பேருனா அது என்ன பாய்ஸ், ஆக்சுவலி மஞ்சுமன் பாய்ஸ். அது எல்லாரும் அழுவாங்க, அது இதுன்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டேன். அது மேலே எடுக்கும் போது அந்த பாட்டு போட்டு அவங்களை இப்படி திடீர்னு காட்டணுன்னு அதில் என்ன இருக்குது? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.